போதும்னு. நம்ம அம்மா இனிமே யாருக்குமே பயந்து முக்காடு போட வேண்டாம்னு. நம்ம கூட தலை நிமிந்தே வரட்டும்னு. ஏன்டி அம்மையோட ஃப்ரெண்ட முழுசாவே அம்மைன்னு நினைச்சுட்டீங்களா? இதுக்கு மேல எதுவும் ஒலிக்க வேணாம்னு. உம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சு. இவங்க தான் நம்ம சூடாமணி அம்மான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. அது ஏல சமாளிச்சது போதுல. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சூடாமணி தான் அவங்க அம்மன். உன் மவ எசக்கிய ஏன் மக முத்துப்பாண்டியோட நல்லா வாழ வைக்கேன். என்ன சொல்ற? இப்ப நான் பெத்த பிள்ளைங்க முன்னாடி நான் தான் அம்மான்னு சொல்ல முடியலையே. அவங்க பிள்ளைங்களை நினைச்சு அவங்க அழுகுறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அக்கா, அவங்க பிள்ளைங்க நீங்க நானு தாக்கா. அம்மா அம்மா ஏம்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட விளையாடுதீங்களா? அம்மைய பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அம்மையோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இங்க எல்லாரையும் நம்ப வச்சல. அதான் உன்கிட்ட நாங்க விளையாடணும். இந்த விஷயத்துல நான் அவங்க கூட விளையாடுவேனா? அதுவும் அம்மா விஷயத்துல. அம்மா தாம்ல ரத்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொன்னாவ. எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அம்மா என் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. நடக்க போற நிச்சயம் சூடாமணி மகளுக்குன்னு. அதுக்கு அம்மா ஏன் முக்காடு போட்டுட்டு வரணும்? ரத்னா, இன்னுமா உனக்கு புரியல? அத்தை பயப்படுறதே இந்த ஊர் ஜனங்களுக்கு. யாராவது அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு தப்பான வார்த்தை சொன்னா தாங்க முடியுமா? புரிஞ்சுக்கோடி. மக்கா, எல்லாம் எம்பிட்டு நாளைக்கு சொன்னா கேளுங்கத்தா. அம்மா அந்த பக்கமா வந்துக்கிறேன். நிச்சயம் நல்லபடியா முடியட்டும். கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு நான் எதை பத்தி கவலைப்பட போறேன்? இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாதுதா. என்ன அந்த சவுந்தரபாண்டியன் நினைச்சாதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவர் கண்டிப்பா இந்த நிச்சயத்தை நிறுத்த ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருப்பாரு. ஆனா நாங்க எதுக்கு இருக்கோம்? நிச்சயமா எது வந்தாலும் சமாளிச்சு தடுத்துருவோம். அத்தை, நீங்க பயப்படாதீங்க. நாங்களும் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நான் வரேன். இதுக்கு இங்கே நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் ஆகிற வேலையை பாருங்க. எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. இல்ல கொண்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. அண்ணா, என்னல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே வந்துட்டாங்க. முன்னாடியே வந்துட்டாவளா? பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் வரல, ஆரும் வர வைக்க இல்லன்னு சொல்லிட்டு தாய் மாமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காவோ. தாய் மாமன் திட்டிட்டு இருக்கானா? இல்ல என்னல சொல்லுத? அவங்க எல்லாம் ராவகாலம் கழிச்சு 10 மணிக்கு தானே வரேன்னு சொல்லாவ. சீக்கிரமே வந்துட்டாவோ. சீக்கிரம் வந்துட்டாவளா? வணக்கம். வீட்டுக்காரங்க இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் அங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க. போங்க போங்க சீக்கிரம். போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. எம்பட்டு நேரம். வணக்கம் மாப்பிள்ள. ரத்னா, ராசாத்தி எம்பட்டு அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு.
வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. நீ 10 மணி தானே வரேன்னு சொன்னீங்க. நான் அதுக்கேத்த மாதிரி வந்துடலாம்னு பார்த்தேன். மன்னிச்சிருங்க மாப்ள, மன்னிச்சிருங்க மாமா. அதெல்லாம் எதுக்கு? நாங்கெல்லாம் இருக்கிறப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா, சார்வால் யாரு? என் மச்சன, இவளுக்கு அண்ணன், இவனுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? ஏல தாய் மாமன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பாவம் காது கேட்காதோ? ஐயா வணக்கம். கேட்டிருக்கு. என்ன? ஆ? ம். 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 சூப்பர். அவ திடீர்னு சொல்லிட்டாமா, எங்களுக்கே அப்ப சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்னத்தா பரிச பொண்ணு தலையில இம்பிட்டு தானே பூ வச்சிருப்ப? திரும்ப கேட்டி பரணி, வீட்டுக்கு போனது முதல்ல இவளுக்கு சுத்தி போட்டுரு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவுதானே, சுத்தி போடுறதுக்கு நம்ம ஆள் இருக்கேன், போட்டுடலாம். எட்டி. வந்த பரவாயில்ல. சம்மு, என்னதான் பார்த்தாலும் இங்க வால. அக்கா, ஒரு நிமிஷம். மதனி எங்கள நான் சொன்ன உடனே டக்குன்னு திரும்பி பாத்துறத. அங்கிட்ட ஒரு தூண் இருக்குல்ல, சார்லாம் அடிக்க வச்சிருக்க. அப்படியா? அதுக்கு மரவுல தான் நிக்குது அவ. சரி. நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். சனியா ஐயா, பாக்கியம் எங்க பக்கான்னு பாத்தியா நீ? அந்த சேர் பக்கம் பாக்குறாவ. உனக்கு அறிவு அம்பிட்டுதேன். ஐயா, நீங்க இங்க வந்ததே சூடாமணி அசிங்கப்படுத்ததான். அவ இங்க வரவே இல்லை போல் இருக்க. ஏ அறிவு, அப்பவே பாக்கியம் எங்க பார்த்து சைகை பண்ணிக்கிட்டு இருந்தா? அந்த சேரை பார்த்து. இந்த சேர் என்ன பாக்கியத்தை பத்தி என்ன கல்யாணத்துக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்களா அப்படின்னு என்ன விசாரிச்சுக்கிட்டு இருந்தது. அது குருட்டு பயலே இலே. அந்த சேருக்கு பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு சூடாமணி தான் நிக்கா. நல்லா கண்ணை திறந்து பாரு.
ஆமாய்யா. எப்படியா இங்கனக்குள்ள உட்கார்ந்து அவ அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க? அதான் சொன்னேன்ல, என் பார்வை பாம்பு மாதிரின்னு. எங்க இருக்குன்னு சந்து புந்தெல்லாம் தேடி தேடி எப்படியாவது இறைய கண்டுபிடிச்சிருவேன். சரி, இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சுல்ல. விடல, விடு. நின்னு விளையாடுவோம். இந்தாரு ஐயா, நான் சொல்லுறத நல்லா கேட்டுக்க. சொல்லுங்கய்யா. புரியுதா? புரிஞ்சுதியா? சூடாமணி, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இப்ப என்னல வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உனக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுத. நிச்சயம் நல்லபடியா நடக்கும். நடக்கலன்னா உனக்கு நல்லதில்ல. கேரளா ஜெயில உப்ப தூக்கலா போட்டு சோறு போடுதாங்களோ, அதே உன்னை விட இப்போ உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. நான் நெசமாத்தான் சொல்லுறேன் சௌந்தர பாண்டி. நான் செய்யாத கொலைக்காக தான் ஜெயிலுக்கு போனேன். உன்னால இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே, உன்னைய கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன். எனக்கு பயமா இருக்கே. சனியா, வேண்டாமா, நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருவோமா? சுடமணி, உனக்கு கொலை பண்ணாம ஜெயிலுக்கு போனது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது என்னவோ தெரியல, வெளியில ஓனரோட நாய் அந்த மண்டபத்து வாசல்ல நல்லா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. போறவன் வரவெல்லாம் ஏதோ லொல்லு லொல்லு லொல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்கி. நீ ஒண்ணு செய்ய, அந்த நாயை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடு. உனக்கும் கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கும்ல. என்ன மாமனாரே, அழையா விருந்தாளியா வந்து என் அம்மைய மிரட்டுதிய? தோல்ல இருந்து முதல்ல கையெடுல. தோல்ல இருந்து கையெடுக்கேன். ஐயா, உன் மவளுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால தான் இது வரைக்கும் நீ உசுரோட தப்பிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் அவ்வளவு நல்லவன் கிடையாது மாமனாரே. எனக்கு கோபம் வந்து சின்ன வைய அம்மைக்கு நான் இருக்கேன். கட்டணம் புருஷன் இருக்காரு, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காவ. அவன் மருமக நிக்கா, உனக்கு 6 இருக்கா. உன் பக்கத்துல நிக்கான சனிய உன்னை குத்தனா முதல்ல ஓடுறவன் வந்தேன். இந்த நிமிஷம் நீ செத்த அனாத பணம், அத ஞாபகத்துல வச்சுக்க. நீ வாமா போலாம்.
போலே போ. உன் அம்மையை நீ கோபுரத்துல வைக்கணும்னு நினைச்சாலும் நீ ஒரு கோயிலை கட்டி அதிலத்தே அவளை வைக்க முடியும். ஆனா ஊரு மத்தியில ஒரு நிமிஷம் கூட அவளை தலை நிமிந்திரி நிக்க வைக்க முடியாது. இலே ஊரு கூட்டிய நிச்சயம் நடத்துத. இந்த நிச்சயம் முடியறதுக்குள்ளார உன் அம்மே ஆறுன்னு ஊருக்கே காட்டுதேன். இலே ஏன் கழுத்தியா நீ கைய வைக்க? நீ கத்தி எடுத்ததுக்காக உன்னை நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவனை கத்திய தூக்குறியா நீ? நான் ஓலையை எழுதி முடிச்சிட்டேன். உங்க தரப்பு டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சரி, இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்குங்க ஐயா. இந்தாங்க, நீங்களும் பாருங்க. இல்ல சம்பவம் தான். சரியா இருக்குப்பா. நல்லது. ஓலை எழுதி முடிச்சாச்சு, வாசிச்சு விடலாமா? சாமி கேட்கல. நீங்க வாசிக்கிறது எல்லாருக்கும் கேட்காண்டாமா? கண்ணு தெரியாதவன் காது கேட்காதவன்லாம் வந்து நம்ம உசுர வாங்குறாங்க. யோ மைக் செட்டு இங்க வாயா, கொடு. பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓலையை வாசிச்சு பரிசு போட்டு விடலாமா? மாப்பிள்ளையோட தாய் மாமன் யாருங்க? அவருதான் என் அண்ணன். மாப்பிள்ளை தாய் மாமன் மேடைக்கு வாங்கோ. வந்தாச்சு, என்ன செய்யணும் சொல்லுங்க. பொண்ணுக்கு பரிசை சேலை நீங்க தானே கொடுக்கணும். மாப்பிள்ளையோடைய தாய் மாமன் பரிசு சேலை கொடுப்பேன். வாங்கிறது பொண்ணோட தாய் மாமன் தான் வாங்கணும். வர சொல்லுங்க அவரை. என்னையா சமூகம் முடிச்சிட்டு நிக்க? சம்பிரதாயம் என்ன அது சரியா செய்யணும்ல. கூப்பிடுவோம் தாய் மாமனை. இல்லைங்க, அம்மா கூட பிறந்தது ஆறும் இல்ல, அதனால எங்களுக்கு தாய் மாமன் இல்ல, தாய் மாமன் முறத. அப்படி வேணா ஆராய்ச்சியும் கூப்பிடுதான். இல்லை இல்லை உடங்குடி சொல்லு சண்முகம். நீ வந்து இந்த பரிசு சேலையை வாங்கிட்டு தட்டை மாத்திக்க வா. அதுக்கு என்ன சண்முகம், சந்தோஷமா செய்யலாமே. வந்துட்டேன். ஆயா உட்காரு. யோ எந்திரி, முதல்ல எந்திரியா. என்ன தெருவில் போற மானம் கட்டவன் நினைச்சியா? உன்ன மாதிரி மண்டபத்தில் வேலை பார்க்கறவன், வேடிக்கை பார்க்க வந்தவன்லாம் தாய் மாமன் எதிரில் வந்து உட்காந்துருவேலா? எந்திரில முதல்ல. சண்முகம் என்னையா இப்படிலாம் பேசுறாரு? சமூகம் வேணாம், என்னோட கோவத்தை கிளற வேணாம். சாங்கியம் சடங்குன்னா அது கரெக்டா நடக்கணும். தாய் மாமன் வராம நான் பரிசையிலே தொடவே மாட்டேன். இல்லாத தாய் மாமன் எங்க இருந்து கூட்டு வருது? அதான் அம்மா கூட பிறந்து ஆறுல சொல்லுதோம்ல, அப்புறம் தாய் மாமன் எங்க இருந்து வருவாரு? இல்ல சம்மு கொஞ்சம் பொறு.
ஐயா, பொண்ணுக்கு தாய் மாமன் யாரும் கிடையாது. தாய் மாமன் ஸ்தானத்துல யாரையாவது உட்கார வச்சா போதாதா? ஊர் உலகத்துல நடக்காததையா நாங்க செய்யறோம். ஒருவேளை பொண்ணோட அம்மாவுக்கு கூட பிறக்காதவங்களே இல்லனா பரிசமே போட மாட்டாங்களா என்ன? கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போங்களேன் சார். என்னத்துக்கு அந்த ஆளு விட்டு கொடுக்கணும்? அவரு கேட்கறது நியாயம் தானே, நடக்கிறது சுபகாரியம். கண்டவனை எல்லாம் தாய் மாமனா உட்கார வைக்க முடியுமா? தாய் வழி மாமே இல்லைன்னா வேற யாராவது ரத்த சொந்தம் இருந்தா அவங்கள உட்கார வைக்கணும். அவங்க தான் பரிசு சாலை மாத்திக்கணும். சம்பந்தி, உங்க மச்சான் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இல்லாத தாய் மாமனை நாங்க எங்க இருந்து கொண்டு வர்றது? வடங்குடியும் ஒரு வகையில எங்களுக்கு தூரத்து சொந்தம் தான். கிட்டத்தட்ட தாய் மாமா முறைதான். அவர் உட்கார்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. முடியவே முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்.